ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதாப் அன்பாக்சிங் வீடியோஸ். பிரதாப் அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கியா C21 Plus அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு மொதல் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நோக்கியா C21 Plus அந்த மொபைலோட அவுட்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி ஷோரூமில் ஓப்பன் பண்ணி பார்த்தது தான். சரி, மறுபடியும் வீடியோக்காக நான் மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறேன். நானே சரியாக பார்க்கல. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நோக்கியா C21 Plusோட பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் அப்படி தான் இருக்குது. இந்த சைடு வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியா C21 Plusோட மொபைல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே நோக்கியாவோட. அப்புறம் பாக்ஸில் ஆஸ் யூஷுவல் பேம்ப்ளெட்ஸ் வழக்கமாக வரதெல்லாம் இருக்குது. அப்புறம் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது. வேறு எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை இதில், அவ்வளோதான். இயர்ஃபோனை எதுவும் அதுக்கு ஃப்ரீ கொடுக்கல. இதில் வந்து இவ்வளோ தான். சரி, இப்போ மொபைலை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நோக்கியா C21 Plus ஸ்மார்ட் ஃபோன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் டச்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, பிடிக்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் டச்சாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சொரசொரசன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்காக இவங்க நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஏன்னா வந்து செல்லு கீழே தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு கிரிப்பாக சொரசொரப்பாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மைக்ரோ USB போர்ட் இங்கே வந்துடுது. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த மொபைலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிம் ஸ்லாட் இங்கே வந்துடுது. சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். 2 சிம் கார்டு போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மெமரி கார்டு போடலாம். பேட்ரி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்ரி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ஜாக் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பவர் பட்டன், அப்புறம் வந்து வால்யூம் பட்டன் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பேக் வந்துடலாம். பேக்கில் வந்து இங்கே வந்து நோக்கியாங்க சிக்னேச்சர் இங்கே வந்துடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 13 மெகா பிக்சல் கேமரா இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பேக் ஃப்ளாஷ் லைட். அப்புறம் மேலே வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா இங்கே வந்துடுது. அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இந்த கேமராவுக்கு கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வந்து சைடில் வரும். இது வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து நல்லா ப்ளூ கலர், நல்லா ஒரு இதாக கிளியராக நல்லா லுக்காக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 5 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.5 LCD ஸ்க்ரீன் நல்லாயிருக்கு. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேக் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஸ்வலாக இங்கே வரும், இந்த சைடில் இல்லைனா மேலே வரும். இது இங்கே வந்துருக்கு. அப்புறம் அது சென்சார்னு பார்த்தா அஸ்லோமீட்டர் சென்சார், லைட் சென்சார், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நான் சொல்லிட்டு ஏற்கனவே, அப்புறம் ஃபாக் மீட்டர் சென்சார் இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஹார்ட்வேர் வந்து நல்லா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து கேமராவோட இது வந்து பார்த்து தான் சொல்லணும். ஃபோனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல நல்ல ஆப்ஷன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க.
பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கூட இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அவருக்கு வந்து லைட்டாக ஃபேஸ்புக்கு, கூகுள் பே அந்த மாதிரி சிம்பிளான இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது வாங்கலாம். பட் ஹெவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா ஸ்டோரேஜ் கம்மி, ஹேங் ஆகும். சாஃப்ட்வேர்லாம் நல்லா இருக்குது, ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் அந்த கேமராவில் எடுத்த சில சாம்பிள் ஸ்னாப்ஸ்லாம் போடுறேன், பார்த்து நீங்களே முடிவு பண்ணிங்க எப்படி இருக்குன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோலாம் தான் பார்த்தீங்கன்னா நோக்கியா C21 Plus மொபைலில் பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. அந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆகான்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்காது, மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நோக்கியா C21 Plusோட இன்பில்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேமரா விஷயத்தில் வந்து இவங்க வந்து கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா, இது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பிரதாப் அன்பாக்சிங் வீடியோவில் மற்றும் ஒரு திங்ஸோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது பிரதாப். நன்றி, வணக்கம்.